ஓம் சரவணபவ. முருகனோட அருளால் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும். இந்த வீடியோவில் நாம் மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகனோட விரதங்கள்லையே மகா கந்த சஷ்டி விரதம் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதம். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த விரதத்தை 6 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம் நினச்ச வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அப்படியே பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு 6 நாள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களால அந்த விரதத்தை ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க இந்த விரதத்தை மகா கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு, அதாவது அந்த ஒரு நாள் மட்டும் முருகனுக்காக விரதம் இருந்து மனதார வேண்டி வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மகா கந்த சஷ்டி விரதம் 6 நாள் இருந்து முருகனை வேண்டினா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நானுமே போன வருஷம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகனை வேண்டினேன். அதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா அரசு வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் முருகப்பெருமான் தான். என்னோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு. இது மூலம் என்னோட கஷ்டம் தீரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இந்த கந்த சஷ்டி விரதம் இவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களுமே மனதார இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து முருகனை மனதார வேண்டினாலுமே உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும். சரி வாங்க, இந்த வீடியோவில் ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கணும், வழிபடும் முறை என்ன, என்னென்ன தானங்கள்லாம் கொடுக்கலாம், இதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அவங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்த மகா கந்த சஷ்டி விரதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படின்றது நம்பிக்கை. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, வீடு கட்ட நினைக்கிறவங்க, அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வேண்டும்போது அவங்களோட வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் ஒரு நாள் மட்டும் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா முதல் நாளே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் பூஜைக்கான எல்லா ஏற்பாட்டையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் மகா கந்த சஷ்டி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்திரிச்சு வீட்டு வாசலில் அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா முருகனோட திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னா அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. முருகனோட திருவுருவ படம் வள்ளி தெய்வானையோடு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. வேல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பால் மட்டுமாவது வச்சு அபிஷேகம் பண்ண மறக்க வேண்டாம். முருகனுக்கு சிவப்பு நிற பூ ஏதாவது வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. செவ்வரளி பூ கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. இல்லை சிவப்பு நிற பூ எதுவும் இல்லை அப்படின்னா வெள்ளை நிற பூ இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால், நாட்டு சக்கரை அல்லது தேன் கலந்து காலையில் இந்த நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க. ஒரு மணப்பலகை மேலே சிவப்பு துணி விரித்து அது மேலே முருகனோட திருவுருவ படம் வச்சு அதுக்கு முன்னாடி ஓம் சரவணபவ அப்படின்ற சர்க்கோண கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்து மேலேயும் ஒரு மண் விளக்கு வச்சு நெய் ஊற்றி 6 விளக்கு போட்டு வழிபாடு செய்யணும். முருகனுக்கு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு முருகன் பதிகம் பாராயணம் பண்ணணும். முருகனோட பதிகங்கள் திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு இதில் எது தெரியுமோ அதை கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள். இதில் எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க 108 முறை ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. முருகனுக்கு வழிபாடு செய்யும்போது இந்த வழிபாட்டு முறை எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் காலையில் 6 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க. நீங்கள் அந்த ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா கையில் காப்பு கட்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெள்ளை நூலில் மஞ்சள் தடவிட்டு விரலி மஞ்சள் வச்சு கட்டி நீங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கட்டி விட சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் கணவரை கட்டி விட சொன்னாலும் ஓகே தான்.
நீங்கள் காப்பு கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் விரதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் பூஜை மட்டும்தான் பண்ண போகிறோம், விரதம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் காப்பு கட்ட தேவையில்லை. நான் சொல்கிற வழிபாட்டு முறையை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். விரதம் இருக்கிறவங்க காலையில் முருகனுக்கு வச்ச பாலை மட்டும் கொஞ்சமாக எடுத்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தண்ணி ஃபுல் டே நிறைய குடிச்சிக்கோங்க. உடம்பு வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் பால் பழம் இடையில சாப்பிடுவாங்க. உங்களால் பசி தாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் பால் பழம் தாராளமாக எடுத்துக்கலாம். மயக்கம் வந்துடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. சாயந்தரம் சூரசம்ஹார நிகழ்ச்சியை நீங்கள் டிவிலேயோ அல்லது நேர்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து தான் நாம் ஈவினிங் பூஜையவே ஸ்டார்ட் பண்ணணும். பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் வச்சு முருகனை மனதார வேண்டி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சால் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மகா கந்த சஷ்டி அன்னைக்கு பால் அல்லது சாப்பாடு ஏதாவது தானம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் தானம் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா சாயந்தரம் பூஜை வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். இவ்வளோதாங்க வழிபாட்டு முறை எல்லாமே. முருகனுக்கு நாம் சிம்பிளாக இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு மனதார வேண்டும்போது கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த வருஷம் சஷ்டி விரதம் இருக்கிற எல்லாத்துக்குமே முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்களோட வேண்டுதல் முழுவதும் நிறைவேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.